திரு வன்னியரசு, இங்க விஜய் இதற்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தாரோ, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, பவர்ல இருக்கிறவங்கள தான் விமர்சனிக்கிறோங்கிறதுல எந்த அளவுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தாரோ, இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறாரு. மாற்றாக களத்தில் இருப்பவர்களை பற்றி விமர்சிக்க தேவையில்லை, தான் யாரோடு போட்டியிடுகிறோமோ அவர்களை மட்டும் விமர்சிச்சா போதும்ங்கிறதுல இன்னைக்கு அளவும் தெளிவாக தான் இருக்காரு அப்படிங்கிறாரு காமேஷ். இல்லை, அதாவது அவருடைய கடந்த அந்த செயற்குழு கூட்டத்தில் ஏதோ மாமல்லபுரத்தில் பேசின பேச்சு கேட்கும் பொழுது ஒரு பெரிய அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அச்சுறுத்தப்பட்ட மனநிலையிலேருந்து பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். நான் அடங்கி போகிற ஆள் இல்லை, எனக்கு அழுத்தம் இல்லை அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவர் ஏதோ யாருக்கோ அவர் வந்து ஒரு செய்தியை வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து ஜனநாயகன் திரைப்படம் குறித்து அவர் வந்து தணிக்கைத்துறை மேல்முறையீடு தணிக்கைத்துறை தான் மேல்முறையீடு செஞ்சுருக்கு. அப்போ தணிக்கைத்துறை வந்து மேல்முறையீட்டில் தணிக்கைத்துறைங்கிறது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? அரசு கண்ட்ரோலில் இருக்குது. எல்லா தன்னாட்சி பெற்ற ஜனநாயக அமைப்புகளை அப்புறம் பாஜக அரசு கைப்பற்றியிருக்கு. தணிக்கைத்துறையினுடைய அந்த திருத்த மசோதாவே என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு எப்போ வேணாலும் அது தலையிடுங்கிறது அந்த மசோதாவுடைய திருத்தமே அதுதான். அப்போ அரசனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஒரு அது சொல்லும் பொழுது ஜனநாயக போர்னு சொல்கிறாரு. ஜனநாயகனுக்கு கூட அவர் வந்து போர் தொடுக்க முடியல, அதை பற்றி விளக்கலை, நீங்கள் வந்து விளக்கி பேச முடியல, அந்த மனநிலையில் தான் இருக்குது. அப்போ இந்த சூழலில் இவர் அங்கே என்ன சொல்கிறாங்க, எனக்கு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னா, ஒரு முறை வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. அவர் கேட்க உங்களுக்கு யார் போட்டின்னு கேட்குறாரு, எனக்கு சூப்பர் ஸ்டார் தான் போட்டின்றாரு. அதுபோல் தான் இது, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டினா சூப்பர் ஸ்டார் தான் என்னுடைய போட்டியாளர் அப்படின்னு சொல்லி பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒரு படம் 2 படம் நடித்தவர். அவர் வந்து சொன்னது போல தான் விஜய் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னும் உறுதிப்படுத்த முடியல, அவரோட வாக்கு வங்கியை உறுதிப்படுத்த முடியல. முதல் மாநாட்டிலையும் சரி, இப்போ நடந்த இதுலேயும் சரி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு, யாரும் வந்து வரல. அதனால் அவர் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு தான் எதுவும் சொல்ல முடியும். பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பாக அல்லது அவர்கள் சொல்லி செயல்படக்கூடிய ஒருவராக தான் வந்து நம்ம வந்து விஜய் அவர்களை பார்க்க முடியும். தனித்துவமாக அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறது இல்லை. ஏன்னா பாஜக குறித்து வந்து இதுவரை எந்த கொள்கை எதிரின்னு சொல்கிறார், எந்த கொள்கைக்கு எதிராக அவர் பேசுறது மாதிரி தெரியல. அதனால தொண்டர்கள் சிபிஐ விசாரணையின் போதோ, ஜனநாயகன் பட பிரச்சனையின் போதோ பாஜக தான் அவரை அழுத்தம் கொடுக்குது, அப்படி அது வந்து அரசியல் அழுத்தமாகவும் இருக்கிறது அப்படிங்கிற பார்வைகள்லாம் வந்துச்சு இல்லையா? அதை பற்றி பேசலாம்ல. அழுத்தம் கொடுக்குறப்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ டைம் டு லீடு அப்படிங்கிறத வந்து தலைவா படத்தில் வரும்போது ஒரு வெளிப்படையாக தெரிஞ்சது. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரியும். அவர் அது தனியாக ஒரு வீடியோ போட்டார், பேசினாங்க. அது குறித்து பேசலாம். ஒரு செய்தி, இப்போ வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஜவஹர் எனக்கு நெருங்கிய நண்பர் தான், அவர் பேசும்பொழுது சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறது வந்து 99 தான் தேர்தல் பாதைக்கு வரும். அதுக்கு முன்னாடி தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் தான் இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் அதிலிருந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வர நீங்கள் தொடர்ந்து எல்லாரும் இன்றைக்கி அரசியல் உலகத்தில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லா உரிமைகளுக்கும் போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தை இயக்கம். முல்லை பெரியார் பிரச்சனையா, கூடங்குளம் அணு உலை பிரச்சனையா, இல்லை நீங்கள் காவிரி பிரச்சனையா, இன்னும் நம்ம வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான எந்த பிரச்சனையாலும் நாடாளுமன்றத்தில் வந்து முத்தலாக்கு சட்டம் கொண்டு வரும்போது எதிர்த்ததாக இருக்கும், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக எல்லாவற்றிலும் மாநிலம் சார்ந்து அல்லது மாநில உரிமை சார்ந்து மக்கள் சார்ந்து தான் பேசியிருக்கிறோம். நீங்கள் பட்டியல் இனத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை கவுண்டர் சமுதாயத்துக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறது போல தான் அது. ஏன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பேசக்கூடிய, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பேசக்கூடிய இந்த சனாதனம் அப்படிங்கிறதே வந்து ஒட்டுமொத்தமாக மக்களுக்கானது. சனாதன எதிர்ப்பை முன்வைக்கிறது வந்து ஒட்டுமொத்தமானது. நீ வந்து அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாதி ரீதியாக பார்க்குறது ஒரு ஜாதிய பார்வையாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து கவுண்டர் சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறாருன்னு யாராவது கேட்டாங்கன்னா எப்படி முட்டாள்தனமானதோ அதுபோல் இந்த மாதிரியான கேள்வி. பேசுவோம். நான் வரேன் உங்ககிட்ட தான் வரேன். திரு துரைக்கண்ணா, இங்கே ஓபிஎஸ் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன சுருக்கமாக? முதல் சுற்றிலே சொல்லியிருக்கேன், 2ஆம் சுற்றிலே அதை பதிவு பண்ணிடுறேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சி 2021 தேர்தலில் இருக்கிற போது ஒரு பெருமளவு தோல்வி அடைந்தது. 2024 அதனால் பாஜக வேண்டாம் என்கிற முடிவை எடுத்தாங்க. அந்த தொடக்க நிலையில் 2021 தேர்தலுக்கு பிறகு கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் ஜெயக்குமார், சிவி சண்முகம்லாம் என்ன சொன்னாங்க, பாஜகவால் தான் இந்த தோல்வி இனி இல்லைன்ட்டாங்க. அந்த பாஜகவுக்கு எதிரான மனநிலை அதிமுகவில் இருக்குது. எந்த பொதுக்குழுவை கூட்டி சேர்த்தார்? நீங்கள் சொன்னது மாதிரி டிடிவி தினகரன் இந்த 9 ஆண்டுகளாக மிக காரசாரமான ஒரு நாரசனடை விமர்சனங்கள்லாம் இருந்தது. எந்த பொதுக்குழுன்னு இல்லை. ஆக ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் கட்சியில் பயணித்து எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும். 2 நிமிஷம் தான். 1980ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பெரிய கட்சிகளே இல்லை. சிறிய சிறிய கட்சிகளை, பழநெடுமாறன் கட்சி, குமரி ஆனந்தன் கட்சி, குடியரசு கட்சி, ஃபார்வர்ட் பிளாக்கு,
கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணி, இப்படி எல்லா கட்சிகளும் இருக்கிற போது ஒரு இஸ்லாமிய கட்சி இல்லையே அப்படின்னு தேடி பிடிச்சி செங்கம் ஜப்பார்னு வேலூரில் இருந்தவரை கூப்பிட்டு வந்து இளைஞர் முஸ்லீம் கொண்டார். என்ன நோக்கம்? வெற்றி நோக்கம். செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒவ்வொரு அரசு கூட்டணி தலைவர்களுக்கு அவங்க அலுவலகத்துக்கு நேரடியாக போய் சென்று கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்று பலப்படுத்தினார். அந்த இருவரும் தலைவர்களுடைய ஆளுமை, மக்கள் செல்வாக்கு என்பது எப்படிப்பட்டது என்பது தெரியும். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னா ஏற்கனவே பயணித்தவர்கள், நீங்க கடந்த 200 தொகுதிகள் பிரச்சார பயணம் போனார்ல, பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டே ஊர் ஊரா போய் சொன்னார்ல, எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தார்ல, இந்திய தேசிய காங்கிரஸ், பொது உடைமை கட்சி, விசிக, தவேக உட்பட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தாரா இல்லையா? அது நடைபெறல. இப்ப இருக்கிற கட்சி காலமெல்லாம் இல்ல ஒரே நிமிடம், காலமெல்லாம் இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், காலமெல்லாம் ரெட்டலையில் வாக்களித்தவர்கள் வெளியில இருக்கான். நீங்க 1% 5% 10% அவர்களை இணைத்து ஒரு கேள்வி இங்க ரொம்ப பிரதானமா எழுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய முந்தைய முடிவுல இன்னைக்கும் உறுதியா இருக்கிறாருங்கிறது வரையும் ஓகே. இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவினுடைய தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களோ, பிரதமர் அவர்களோ, அல்லது இதனால் வரைக்கும் எப்படியாவது கூட்டணியில சேர்ந்துடலாம் அல்லது கட்சியில நெஞ்சிடலாங்கிற நம்பிக்கை கொடுத்திருந்த டிடிவி தினகரன் அவர்களோ எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் இன்னும் என்ன நம்பிக்கையோட காத்திருக்கிறார்? சட்ட போராட்டம், தர்மத்தையும் நீதியையும் தெய்வத்தையும் நம்பி நான் பயணிக்கிறேன், நிச்சயமாக இது எனக்கு கை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை. இறுதி வரை போராடுவோம் சொல்லிட்டார்ல. தனி கட்சி இல்ல, போட்டி இல்ல, ஆனாலும் இந்த போராட்டம் தொடரும். 2021 ஒரு நிலைமைகள் மாறும். அப்போது அந்த ஒருங்கிணைப்புக்கு இவருடைய தேவையும் அவசியம் இருக்கும் என்று நம்பி பயணிக்கிறார். நம்பிக்கை வெற்றி பெறும் என்று நானும் நம்புகிறேன். என்ன செய்ய போகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி? இல்லை, இப்பொழுது எங்களுடைய நிலை என்னண்டா, வரக்கூடிய தேர்தலில் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் முதல் நிலை. இரண்டாவது என்னன்னா, இன்றைக்கு புதிய கட்சிகள் வந்திருக்க, மக்களை சந்திக்காமலே சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் வந்திருக்கனால அதையும் நாங்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னடா, துக்கம் விசாரிக்க தான் போகல, அட்லீஸ்ட் ஒரு தலைவர்களுடைய பிறந்த நாள், இறந்த நாளுக்கு போய் அந்த தலைவர்களுக்கு மாலை அணிப்பதற்காக போவதுதான் ஒரு பொலிட்டீஷியனுடைய, தமிழ்நாட்டினுடைய மரபு. அதையும் செய்யல. ரெண்டாவது, அரசுனா என்ன, ஆட்சினா என்ன, ஆட்சியை எப்படி நடத்தணும், அதிகாரிகளை எப்படி கையாளணும், எதுவுமே தெரியாம நான் தான் முதலமைச்சர் என்று வரணும்னா நோகாம நோம்பு தமிழ்நாடு அதுக்கு இடம் கொடுக்காது. எங்க கூட வந்துருங்க, நாங்க இதெல்லாம் சொல்லி தரோம்னு கூப்பிட்டாங்களே சார் முன்னாள் அமைச்சர். வந்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்லி கொடுப்போம், தவறு இல்லையா? கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றது தவறு. நான் மீண்டும் சொல்றேன் சார், கூட்டணி இப்போ தாவேக்கா கூப்பிடலையா காங்கிரஸா? கூட்டணிக்கு வர வாங்க வாங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க அதிகாரத்தை கொடுப்போம் கூப்பிடலையா? அதிமுகவும் கூப்பிட்டாங்க சார். யார? அதிமுகவும் தாவேக்கா, இது காங்கிரஸ் கூப்பிட்டாங்க, விசிகாவை கூப்பிட்டாங்க, அவர் என்ன கூப்பிட்டாங்க, சிவப்பு கம்பளம் எங்களுடைய எதிரி திமுக, பிஜேபியினுடைய எதிரி காங்கிரஸ், காங்கிரஸ் பிஜேபி. இதுதான் தமிழை ஒட்டுமொத்த நிலைப்பாடு. கூட்டணிகள் அப்பப்போ மாறி இருக்கு. இந்த கட்சிகள் தான் ஒன்று சேர மாட்டாங்க. ரெண்டாவது, அடிமை என்று சொன்னாங்க, சொல்றேன்,